அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்முடைய மீண்டெழு தமிழா யூடியூப் சேனலில் அமெரிக்கா பல்வேறு நாடுகளில் நடத்திய அத்துமீறல்கள், படையெடுப்புகள், ஆனால் அந்த நாடுகளில் ஏற்பட்ட நிலையற்ற தன்மை இவற்றை பற்றி பேசினோம். அதில் ஏற்கனவே லிபியாவை பற்றி, ஈராக்கை பற்றி பேசியிருக்கிறோம். ஈரானை பற்றி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பு ஆப்கானிஸ்தான் தேசத்தில் அமெரிக்கா நடத்திய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல், அங்கே அமெரிக்க இராணுவம் பெய்த குண்டு மழை, இதனால் ஏற்பட்ட விளைவுகள், இவற்றை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக காண இருக்கிறோம். 2001ஆம் ஆண்டு அமெரிக்கா மற்றும் அவருடைய நேச நாட்டு படைகள் ஆப்கானிஸ்தான் மீது யுத்தத்தை தொடுத்தது. அதற்கு காரணம் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் அமெரிக்காவில் உலக வர்த்தக மையத்தின் 2 உயர்ந்த கட்டிடங்களை ஒசாமா பின் லேடனுடைய அல் கொய்தா அமைப்பு விமானத்தை கடத்தி, அந்த விமானத்தை கொண்டு போய் அந்த இரட்டை கோபுரங்களில் மோதி அந்த இரட்டை கோபுரங்களை நாசமாக்கினார்கள். அந்த இரட்டை கோபுரங்களை தரைமட்டமாக்கினார்கள். அதனால் உலக வியாபார கேந்திரம் சம்பித்தது. உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டது. ஆகவே அந்த அல் கொய்தா அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் லேடன் ஆப்கானிஸ்தானில் பதுங்கி இருக்கிறார். அவரை ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் அரசு காப்பாற்றுகிறது. ஆகவே நாங்கள் ஒசாமா பின் லேடனை கைது செய்வதற்கு ஆப்கானிஸ்தான் மீது யுத்தத்தை தொடுக்கிறோம் என்று அமெரிக்காவும் நேச நாட்டு படைகளும் ஆப்கானிஸ்தானில் குண்டுமழை பொழிந்தார்கள். அதன் விளைவு ஒசாமா பின் லேடன் அங்கிருந்து தப்பித்து பாகிஸ்தானில் ஒரு மறைவிடத்தில் பதுங்கினார். தலிபான் ஆட்சி அகற்றப்பட்டது. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் அங்கே அமெரிக்கா தன்னுடைய சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தியது. ஒரு கட்டத்திற்கு மேல் அமெரிக்காவிற்கு தேவையில்லாத இராணுவ செலவுகள் ஏற்பட்டது. நேச நாடுகளுக்கு தேவையில்லாத இராணுவ செலவு ஏற்பட்டு அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆகவே நேச நாடுகள் படை ஆப்கானிஸ்தானில் இருந்து திரும்ப பெறுகிறோம், வாபஸ் பெறுகிறோம் என்று சொன்னதற்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் அன்றைக்கு ஒரு பொம்மை ஆட்சியை நிறுவிய அமெரிக்கா அந்த பொம்மை ஆட்சியோடு பேசி, அந்த ஆட்சியாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தி, அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்க படைகள் அங்கிருந்து வாபஸ் பெற்றது. அப்படி வாபஸ் பெற்றாலும் கூட அந்த ஆப்கானிஸ்தான் தேசத்தில் இருந்த உள்நாட்டு கலவரம் ஓயவில்லை. ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கும் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதற்கு பிறகும் கூட ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைதான் இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் நிலையற்ற தன்மை உருவாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் தேசத்தை விட்டு வெளியேறி இருந்தாலும் கூட அமெரிக்காவால் ஒரு பொம்மை அரசை ஆப்கானிஸ்தானில் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அந்த பொம்மை அரசு வலிமை இல்லாமல் இருந்ததால் தலிபான்கள் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்து இப்பொழுது ஆப்கானிஸ்தான் தேசத்தில் மீண்டும் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள். அதற்கு பிறகு அமெரிக்கா CIA இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் பாகிஸ்தானுடைய அனுமதி இல்லாமல் பாகிஸ்தான் தேசத்திற்குள் சென்று விமானப்படை தாக்குதல் நடத்தி ஒசாமா பின் லேடனை கொன்று ஒழித்து விட்டார்கள். அது ஒரு புறம். ஒசாமா பின் லேடனை வளர்த்து விட்டவர்கள் யார்? ஒசாமா பின் லேடனை வளர்த்ததே அமெரிக்கா தான். ரஷ்யாவிற்கு எதிராக ஒசாமா பின் லேடனை வளர்த்தார்கள். ஆப்கானிஸ்தானை ஆண்ட தலிபான்களை வளர்த்தது யார்? இதே அமெரிக்கா தான். ஏன் தலிபான்களை வளர்த்தார்கள்? தலிபான்களை வளர்த்து அதன் மூலம் ரஷ்யாவிற்கு நெருக்கடி கொடுக்க நினைத்தார்கள். ஏனென்றால் தலிபான்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு ஆப்கானிஸ்தானை ஆண்டவர்கள் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருந்தார்கள். ரஷ்யாவுடைய இராணுவ தளம் அங்கே இருக்கிறது என்றெல்லாம் அமெரிக்கா சொன்னது. ஆகவேதான் தலிபான்களை ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா வளர்த்தது. ஒரு கட்டத்தில்
தலிபான்கள் அமெரிக்காவின் நெருக்கடியை தாங்க முடியாமல் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பினார்கள். ஒசாமா பின்லேடனுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஆகவே வேறு வழியில்லாமல் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தார்கள். ஆப்கானிஸ்தானை சர்வ நாசம் செய்தார்கள். இன்றைக்கு ஆப்கானிஸ்தானை நிர்கதியாக விட்டு விட்டார்கள். ஆப்கானிஸ்தானில் மனித உரிமைகளை காப்பாற்றுகிறோம், ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் என்று அமெரிக்கா சொன்னது. அமெரிக்கா ஒவ்வொரு நாடுகளின் மீதும் இராணுவ நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அங்கே மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கிறது. மனித உரிமைகளை காப்பாற்றுகிறோம். அங்கே ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. அங்கே சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது. அந்த சர்வாதிகார ஆட்சியை அகற்றப் போகிறோம் என்று சொல்லித்தான் படையெடுக்கிறார்கள். ஆனால் படையெடுத்து அமெரிக்கா அவர்கள் நினைத்ததை சாதித்துவிட்டு அந்த நாடுகளை நெருக்கடியாக விட்டுவிட்டு அந்த நாடுகளை வறுமையில் தள்ளிவிட்டு அமெரிக்கா மட்டும் உல்லாசபுரியாக சொர்க்கபுரியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தாய்லாந்தில் படையெடுக்கவில்லை. தாய்லாந்தில் பொருளாதார யுத்தத்தை நடத்தினார்கள். சோமாலியாவில் பொருளாதார யுத்தத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு அந்த தேசங்கள் வறுமை கோட்டில்தான் இருக்கிறது, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் கோர கரங்கள் எந்த நாட்டையும் காப்பாற்றவில்லை, எல்லா நாடுகளையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய சர்வாதிகாரத்தின் கோர நகத்தை, கோர முகத்தை பல தேசங்களில் காட்டி இருக்கிறது. இன்னும் பல தேசங்கள் இருக்கிறது. அவற்றை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.